தமிழகத்தில் பொதுமக்களுக்கு உணவுகள் வழங்கி இன்று வரை தவறாமல் தொடர்ந்து செய்யும் தமிழ்நாட்டின் ஒரே சங்கம் அகில இந்திய ஹஜ் நல சங்கம். பின்பு மாணவர்களின் படிப்புகள், மகளிருக்காக சுய தொழில் தொடங்குதல் என பல சேவைகளை செய்து இன்று பிரபலமாக செயல்பட்டு வருகின்றது அகில இந்திய ஹஜ் நல சங்கம். வருகின்ற ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு சங்கத்தின் தலைவரும் சமத்துவ நாயகன் டாக்டர் MS சையத் ஜாஃபர் அவர்கள் மற்றும் சங்கத்தின் நிர்வாகிகள் சக்சஸ் டிவியின் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சக்சஸ் டிவி நேயர்களுக்கு அகில இந்திய ஹஜ் நல சங்க சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள். இறைவனின் சாந்தியும் சமாதானம் நம் அனைவரின் மேலும் உண்டாகட்டும். இன்று அகில இந்திய ஹஜ் நல சங்க சார்பாக மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஏறத்தாழ ஒரு 100-120 மக்களுக்கு அன்னதானம் இன்று வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து வருகின்ற ரமலான் பண்டிகையை முன்னிட்டு சமத்துவ இஃப்தியார் விழா என்ற பெயரில் அனைத்து மதத்தை சேர்ந்த நம் உடன்பிறா சகோதரர்களை வரவைத்து அனைவருடன் அமர்ந்து நாங்கள் நோன்பு கஞ்சியை வைத்து நோன்பை திறக்கும் விழாவை நடத்தினோம். உண்மையாகவே சொல்கிறேன், இது ரொம்ப எங்கள் மனதுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இதே போல் வருகிற காலங்களில் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜாதி, மதம், இனம், மொழி இது எதுவும் இல்லாமல் அனைவரும் ஒரு தாய் பிள்ளைகள் என்று கூறிக்கொண்டு வருகின்ற காலத்தில் நம் சொந்தங்களுக்கு, நம் வாழும் பகுதியில் உள்ள மக்களுக்கு சமூக சேவை செய்து கொண்டு வருவோம் என்று இன்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் புகழும் இறைவனுக்கே. என் பேர் முகமது அஸ்மத்துல்லா. நான் பொதுச் செயலாளராக இருக்கிறேன். கடந்த 4 வருஷமாக நாங்கள் அகில இந்திய நல சங்க சார்பாக உணவு அளிக்கிறோம். இது வெறும் வெள்ளிக்கிழமை தான் கொடுத்துருந்தோம். அல்லாஹ் புண்ணியத்தால் இப்போ கண்டினியூவாக கொடுக்க ஆரம்பிக்கிறோம். இதை 365 டேஸ் நாங்கள் கம்ப்ளீட்டாக பண்ணுறோம். இன்ஷால்லா இது கண்டினியூவாக இன்னும் வருங்காலங்களில் இன்னும் கண்டினியூவாக கொடுத்துனே இருப்போம். இன்ஷால்லா எல்லோரும் துவா செய்யுங்க. இன்ஷால்லா எல்லோருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் முகமது ஹசீபுதீன், அகில இந்திய ஹஜ் நல சங்கம் நிர்வாகியாக இருக்கிறேன். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய வெல்ஃபேர் சொசைட்டி ஒர்க் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். லைக் ஃபுட்ஸ் இந்த மாதிரி பண்ணுறது, டெய்லி ஃபுட்ஸ் 365 நாளாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அது ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம். எல்லாருக்கும் நீடி ஒன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி க்ரைம் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கிறது காரணம் எல்லாருக்கும் தெரியும், போதைப்பொருள். அந்த போதைப்பொருள் ஒழிக்கிறதுக்குங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம பண்ண வேண்டியது ஒரு அவேர்னஸ் பண்ணணும். அதுவும் பர்டிகுலராக மாணவர்கள் மத்தியில் பண்ணணும். நம்ம 8ஆவதுலேருந்து 10ஆவது படிக்கிற மாணவர்கள், +1 +2 மாணவர்கள் இந்த ஸ்கூலில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய அவேர்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம். மோர் தென் 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த அவேர்னஸ் கொண்டு போயிருக்கோம். அது ரொம்ப முக்கிய எங்களோட நம்ம பங்காற்றிட்டு இருக்கோம். அது எங்களோட தலைவர் சையத் ஜாஃபர் சார், பொருளாளர் நம்ம அஸ்மத்துல்லா அவரெல்லாம் ரொம்ப முக்கிய பங்காற்றிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ஃபீல்டு ஒர்க்காக நிறைய பேர் இருக்கோம். முன்னாடி 4 பேர் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் இதில் ஸ்டார்ட் பண்ண இயக்கம். இன்றைக்கி நிறைய பறந்து பார்த்திங்கன்னா ஒரு 4000 மெம்பர்ஸ் த்ரூ அவுட் தமிழ்நாட்டில் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க எங்களுக்கு. இந்த விஷயம் இன்னும் நிறைய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். உங்களோட ஆதரவு கண்டிப்பாக தேவைப்படுது. நன்றி, வணக்கம். வணக்கம். என் பேர் பத்மசெல்வன். அனைத்து உலக தமிழர்களுக்கும் மற்றும் இஸ்லாமிய நண்பர்களுக்கும் ரம்ஜான் நல் வாழ்த்துக்களை சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த ரம்ஜான் நல்லபடியாக எல்லாருக்குமே நல்ல வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறக்கூடாது தான் ரம்ஜான். அதனால் இந்த அமைப்பு ஸ்டார்ட் பண்ணி 4 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. கொரோனா டயத்தில் ஸ்டார்ட் பண்ணாங்க. மதியம் 1 மணி அந்த மாதிரி உணவுலாம் ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக இன்னி வரைக்கும் அந்த உணவு இன்னி வரைக்கும் 1 மணிக்கு மேலே இங்கே வந்தீங்கன்னா தலைமை இதில் சாப்பிட்டுட்டு போகலாம். அது நம்பி என் நண்பர்கள் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. நான் திருவான்மையிலேருந்து அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ இந்த அமைப்புக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறேன். நன்றி. எல்லாம் புகழும் இறைவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அசோக் குமார், அகில இந்திய ஹஜ் நல சங்கத்தினுடைய தொண்டர். இந்த ஹஜ் நல சங்கமானது தமிழ்நாட்டில் மிக சிறந்த ஒரு அமைப்பாக செயல்பட்டுருக்கு. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஓராண்டுக்கு முன்னாடி தான் தோழர் அயூப் கான் அவர்கள் மூலிமா அகில இந்திய ஹஜ் நல சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் திரு சையத் ஜாஃபர் அவர்களை சந்தித்தோம். அந்த சந்தித்த நாள்ன்றது என்னன்னா, விண்ணுலகத்திலேருந்து மண்ணுலகத்துக்கு
வேதம் இறக்கப்பட்ட ரமலான் மாதத்தில் அவரை சந்தித்தேன். அது வெள்ளிக்கிழமையில். அன்றைக்கி அவர் உணவுப் பொருள் கொடுக்கறதுக்காக வந்திருந்தார். பொதுமக்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டேன். அதுலேருந்து தொடர்ந்து அவரோடு இணைந்து பயணம் செய்து கொண்டு இருக்கிறேன். அதில் என்ன ஒரு சிறப்பான அம்சம் அப்படின்னா, இந்த ஹஜ் நல சங்கம் அப்படின்றது மற்ற நிறுவனங்களுக்கும் இதுக்கும் என்ன ஒரு தொண்டு வித்தியாசம் வருதுன்னா, சில பேர் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச அவங்களுக்கான சமுதாய ஆட்களுக்கு மட்டுமே அது நன்மை செய்வாங்க. இந்த பேர் பார்த்திங்கன்னா அகில இந்திய ஹஜ் நல சங்கம்னு இருக்கும். ஆனால் பொதுமக்கள் அனைவருக்கும், அனைத்து மதத்தினருக்கும், அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கும் நல்ல சேவையை வழங்கியிருக்காங்க. உணவு கொடுக்கறதுன்றது ஒரு சிறந்த நற்செயல். அந்த நற்செயலை பார்த்திங்கன்னா தொடர்ந்து தினமும் உணவு கொடுத்துட்ருக்காங்க, மத்தியானத்தில் கொடுத்துட்ருக்காங்க. இது பொதுமக்களுக்கு கிடைக்கிற ஒரு அனைத்து மதத்தினரும், அனைத்து வயது வித்தியாசம் இல்லாத அனைத்து தரப்பினரும் அது உணவு பெற்று செல்லுறதுன்றது, பசி ஆற்றுதல்ன்றது ஒரு சிறப்பான அம்சம். அது எல்லா மதங்களும் பசி ஆற்றுதல் பற்றி சொல்லியிருக்காங்க. இந்து மதத்தில் கூட வள்ளலார் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரியான பசி ஆற்றுதல்ன்றது ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை இவங்க தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க. அதில் நானும் கலந்துக்கிட்டு ஒரு சிறு தொண்டு நான் என்னோடய உடல் உழைப்பை அவங்களுக்கு கொடுத்துட்டு வரேன். இதில் பார்த்திங்கன்னா மத நல்லிணக்கம் ஒரு பெரிய அம்சமாக இவங்க செஞ்சிட்ருக்காங்க. சமீபத்தில் கூட சமத்துவ இஃப்தார் நிகழ்ச்சியை நடத்தினாங்க. நாங்கள் நிறைய இடத்துல பொதுமக்கள் இருக்கிற இடத்துல எல்லாம் சந்திச்சிருக்கோம். பல பண்டிகைகள் பார்த்துருக்கோம். சமத்துவ கிறிஸ்மஸ் பார்த்துருக்கோம். சமத்துவ பொங்கல்னு அரசாங்க நிகழ்ச்சி நடத்துகிறத பார்த்துருக்கோம். சமத்துவ இஃப்தார்ன்றது நான் புதுசாக கேள்விப்பட்டது என்னென்னா, எங்களோட சமத்துவ நாயகன் சையத் ஜாஃபர் அண்ணன் அவர்கள் மூலிமா இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தினாங்க. எல்லாம் அமைதியாக நடந்தது, எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தாங்க, எல்லாம் சிறப்பாக நடந்தது. ஒரு ஆரவாரம், பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு பெரிய ஒரு இதுவோ இல்லாமல் சிறப்பான முறையில் எல்லாருக்கும் சந்தோஷமாக அந்த நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், முஸ்லீம்கள் பெருமளவு கலந்துக்கிட்டாங்க. இது ஒரு பெரிய விஷயம். இஃப்தார் நிகழ்ச்சியில் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் கலந்துக்கிறதுன்றது ஒரு எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க தெரியல. என்னோடய வாழ்க்கையில் நான் பார்த்த ஒரு முதல் அனுபவம் எனக்கு அது. இது ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய நல்ல காரியங்கள், தொண்டு காரியங்கள் இந்த அகில இந்திய ஹஜ் நல சங்கத்தின் சார்பாக செஞ்சிட்ருக்காங்க. குறிப்பாக மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. மருத்துவ செலவுகளுக்கு சிலருக்கு ஏற்றுக்கிறாங்க. அதே போல் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை வழங்குறாங்க. பள்ளி மாணவர்களுக்கு நோட் புக்குங்க கொடுக்குறாங்க. பல விஷயங்கள் இவங்க தொடர்ந்து நற்காரியங்கள் செய்கிறாங்க. இது யாருக்கு செய்கிறாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. ஏன்னா பேரை பார்த்துட்டு வெறும் முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் இவங்க செய்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் தப்பாக நினச்சிக்க கூடாது. அந்த ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அனைத்து ஜாதி மத எந்த விதமான வித்தியாசம் என்று அனைத்து பொதுமக்களுக்கும் கொடுக்குறாங்க. அது ஒரு சிறப்பான விஷயம். ஏன்னா சில அமைப்புகள் இருக்காங்க, அவங்க ஆட்களுக்கு மட்டும்தான் அதை செய்வாங்கன்றது ஒரு எழுதப்படாத சட்டமாக செஞ்சிட்ருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு சமத்துவமான ஒரு இயக்கமாக இது ட்ரஸ்ட் நடந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாத சமுதாயத்தில் இருக்கிற சில தீமைகளை எதிர்த்து போராட்டிகிட்டு இருக்காங்க. பார்த்திங்கன்னா சமீபத்தில் போதைப் பொருட்களுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்குது. அது ஒழிக்கணுன்றதுக்காக விழிப்புணர்வு இளைஞர் மத்தியில் ஏற்படுத்திட்டு வராங்க. இரத்த தான முகாம், கண்தான முகாம் போன்ற நிகழ்ச்சிகள் நடத்திட்டு வராங்க. இந்த மாதிரி சிறப்பான ஒரு செயல்களை செஞ்சு தமிழ்நாட்டில் பொதுமக்களுக்கு ஒரு நற்காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு பெரிய அமைப்பாகவும் இறைவனர்களால் இது நடத்தப்பட்டு வருது. இந்த மாதிரி ஒரு நண்பர்கள் கிடைச்ச ஒரு பெரிய நற்செயல்கள் செய்கின்ற நண்பர்களும் தொண்டு செய்கின்ற அன்பர்களும் கிடைச்சது இந்த அமைப்புக்கு ஒரு பெரிய ஒரு ஊக்கம் அளிக்குது. இது இறைவனால் அருளப்பட்டு செயல்படுத்தப்படுதுன்ற நான் நம்புகிறேன், மனசார நம்புகிறேன். அதனால் அண்ணன் ஜாஃபர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் கலீல் கான். எல்லாருக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்கள். சாவுல மீது இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டு. அனைத்து மதத்தினருக்கும் இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு. தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மக்களுக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேர் அய்யூப் கான். ஹஜ் கமிட்டியுடைய நிர்வாகியாக இருக்கிறேன். என்னுடைய ஹஜ் கமிட்டியுடைய நல சங்கத்துடைய தலைவர் சையத் ஜாஃபர் அவர்களுக்கும் அதே போல் அகில இந்திய ஹஜ் கமிட்டியுடைய பொதுச் செயலாளர் அஸ்மத் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் ஒரு வருஷமாக இந்த ஹஜ் கமிட்டியில் நாங்கள் சேவை செஞ்சுன்னு இருக்கிறோம். ஏன் இந்த ஹஜ் கமிட்டியில் நாங்கள் வேலை செய்கிறோன்னா, சிறப்பாக எல்லாருமே நண்பர்களும் ஹஜ் கமிட்டியில் இருக்கிற அத்தனை பேருமே சிறப்பாக இங்கே பணி செய்கிறாங்க. எந்த வேலை இருந்தாலும் சிறப்பாக அதை விட்டு நாங்கள் எல்லாருமே ஒத்துமையாக இருக்கிறோம். அதில் எந்த மாற்றுக்கிறது, எந்த நிகழ்ச்சி நடத்தினா கூட மாற்று சமுதாயத்தை எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு தான். நாங்கள் முஸ்லீம்லாம் நாங்கள் அது மாதிரி நினைக்கிறது கிடையாது. மாற்று சமுதாயம் அத்தனை பேருமே நாங்கள் கூப்பிட்டு வச்சு நாங்கள் பின்னாடி நிற்போம். ஆனால் அவங்கள எந்த பொருள் இருந்தாலும் அவங்கள நாங்கள் கொடுக்க வச்சு அழகு பார்க்கறது ஹஜ் கமிட்டியுடைய நல சங்கத்துடைய இது. அதே மாதிரி பல்வேறு விஷயங்கள் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஹஜ் கமிட்டி நல சங்கம் சார்பாக
டெய்லி வந்து உணவு சாதாரண விஷயம் கிடையாது. உணவு வந்து டெய்லி 100 பேருக்கு ஒரு நாளைக்கு வந்து லெமன் சாதம், ஒரு நாள் தயிர் சாதம், ஒரு நாள் புளி சாதம், அது மாதிரி வந்து வெஜிடபிள் சாப்பாடு. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா 100 பேருக்கு வந்து பிரியாணிங்க. எல்லாத்துக்கும் யார் வந்து கேட்டாலும் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து சிறப்பாக அது கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து இப்போ இப்தார் நோன்பு வந்து நிகழ்ச்சி வந்து நடத்தினோம். அதில் எல்லா மக்களும் வந்து கலந்துக்கினாங்க. அது ஒரு பெரிய சிறப்பு, விஐபிங்கெலாம் வந்தாங்க. ஒரு சிறப்பாக வந்து அது நடந்தது. அதுக்கு எங்கள் தலைவருக்கு வந்து ஏன்னா சாதாரணமாக பண்ண முடியாது, எந்த விஷயம் இருந்தாலும் அவர் வந்து சிறப்பாக வந்து பண்ணி முடிக்கக்கூடியவர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பல்வேறு விஷயங்களை வந்து அதே மாதிரி இப்போ கௌதம்பூர் ஹவுசிங் போர்டில் பார்த்தீங்கன்னா ஹஜ் கமிட்டி நல சங்க சார்பாக வந்து ஒரு 200 மெம்பர்ஷிப் நாங்கள் பண்ணோம். அது பெரிய விஷயம். மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆவலாக இறங்கி, ஏன்னா அன்றைக்கி இருந்ததே எங்ககிட்ட அந்த மெம்பர்ஷிப்பு 200 தான் இருந்தது. ஆனால் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 1000 மக்கள் பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டுலேருந்து இபி கார்டுலேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு வராங்க. ஏன்னா அந்த சங்கத்து மேலே வந்து அவ்வளோ நம்பிக்கை மக்களுக்கு. 200 பேர்கிட்ட வந்து நாங்கள் மெம்பர்ஷிப் பண்ணுறோம். அதே மாதிரி பல்வேறு விஷயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு நாங்கள் போய் அந்த சின்ன பசங்களுக்கு போய்ட்டு அந்த உணவுலாம் நாங்கள் கொடுக்குறோம். அவங்களுக்கு இப்போ அந்த டீச்சர்ஸுக்கு என்னென்ன குறைங்க, ஸ்கூலில் வந்து என்னென்ன குறைங்க இருக்குது, அதெல்லாம் இப்போ சுண்ணாம்பு எதாவது அடிக்கணும்னா கூட நாங்கள் ஹஜ் கமிட்டி நல சங்க சார்பாக வந்து அது நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் வந்து செஞ்சு கொடுக்குறோம். அது மாதிரி 5 ஸ்கூலில் வந்து அந்த ஹஜ் கமிட்டி நல சங்க சார்பாக வந்து நாங்கள் பார்வையிட்டு இருக்கோம். அதே மாதிரி வரும் காலகட்டத்தில் வந்து அதே மாதிரி இந்த சமுதாய கூடம், அதே மாதிரி ஹாஸ்பிட்டலு, இதெல்லாம் நாங்கள் வந்து கையில் எடுக்கிறோம். அதே மாதிரி இந்த போதைப் பொருள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பசங்க வந்து ரொம்ப அதில் வந்து பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு விழிப்புணர்வு வந்து ஒரு கூட்டத்தை ஒன்று நடத்தலான்னு இருக்கோம். எங்கள் தலைவர் தலைமையில் ஒரு கூட்டம், ஒரு 1 மணி நேரம் வந்து இது மாதிரிலாம் நீங்கள் வந்து இந்த போதைப் பொருள்லாம் அடிமை ஆகாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் எடுக்கலான்னு இருக்கோம். பல்வேறு விஷயம் எங்களுக்கு வந்து அதே மாதிரி பொதுமக்களும் சரி, உங்களை மாதிரி எங்களுக்கு மீடியாவும் சரி, எல்லாருமே சிறப்பாக அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுதந்திர தினம், குடியரசு தினம் எல்லாமே சிறப்பாக வந்து இந்த ஹஜ் கமிட்டி பண்ணுறாங்க. அதே மாதிரி நான் வந்து எனக்கு வந்து ஹஜ் கமிட்டியில் இருக்கிறவங்க முக்கியமாக எனக்கு வந்து நல்ல மரியாதையும் நல்ல இதாக கொடுக்குறாங்க. அதனால் வந்து ஹஜ் கமிட்டி சங்கம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த கூட நண்பர்களுக்கும் எங்களுடைய நிறுவன தலைவருக்கும் நிறுவன செயலாளருக்கும் நாங்கள் சார்ந்த ரம்ஜான் வாழ்த்துக்களை சொல்லிட்டு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Assalamu alaikum. My name is Syed Shabbir Hussain. I am heading the IT and media wing of All India Hajj Welfare Society. We started this service to provide help to the COVID patients, and like we enhanced the service. Till today we are providing food to around 100 people in our office premise. Like we are planning to provide help to the needy people in wise, like for providing them job opportunity, giving them training in field of computer, typewriting, so and so. So inshallah we have more plans to provide help to all the needy people in coming future. Happy Ramzan to all the peoples. Thank you.